நான் ஒரு 4 நாள் முன்னாடி பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் எப்படியாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன், 1-2 போயிடுறேன். போன வாரம் வேலூரில் நம்ம கட்டி முடிச்ச அந்த பென்டாலேண்ட் ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் வந்தாங்க, வேலூரில் வந்தாங்க. பொதுவாக நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க இருக்கிற எல்லா பிஹெச்சிலையும் ஹெச்எஸ்சிலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க. எப்படியாவது அமைச்சர் காலையிலேயே சாயந்தரமோ ஏதாவது ஒரு நேரத்தில் சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற வகையில் வந்துருவாருன்ட்டு கொஞ்சம் நல்லாவே அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கரெக்டாக வச்சிருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் டாக்டர் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு இருக்கிறாங்க. ஆனால் வேலூர் என்ன நினைச்சாங்கன்னா, வேலூருக்கு மட்டும்தான் வருவேன்னு நினைச்சின்னு நான் வேலூர்லேருந்து அந்த பக்கம் சத்துவாச்சாரி மலைக்கா போய் ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து ராணிப்பேட்டைக்குள்ளே போயிட்டேன். பூட்டு தாக்கு போய் அங்கேருந்து மேல் விசாரத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தோம்னா 8 மணி, ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம். எல்லா செய்தித்தாள்களையும் வந்ததால் உங்கள் கையில் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. 8 மணிக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, வாட்ச்மேன் இல்லை, யாருமே இல்லை. வெறும் பில்டிங் இருக்குது, எல்லாம் திறந்து வச்சிருக்கு. 8 மணிக்கு ஒரு பெரிய அவல நிலை, ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போ அது உடனே நான் டிஹெச்ஓ ஃபோன் பண்ணேன். டிஹெச்ஓ காவேரி பாக்கத்தில் இருக்கிறனாரு. என்னங்க இந்த மாதிரி இருக்கேன்னு வர சொன்னேன். அவர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாரு. டிபிஹெச் ஃபோன் பண்ணேன். உடனடியாக இதில் வந்து எக்ஸ்கியூஸே பண்ணாதீங்க, நடவடிக்கை எடுத்துருங்க. டாக்டர், நர்ஸு, அந்த வாட்ச்மேன் 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ இதில் யார் தப்பு? அதாவது பிஎம்ஓ வந்து அவருக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, இந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இதில் யாரோட தப்பு? இப்போ எப்படி இப்போ இதில் தொடர்புடையவங்களெல்லாம் நடவடிக்கைன்னா நிறைய பேர் வரலாம். அப்போ இன்னமும் நம்ம இந்த துறையில போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னா அது என் பேர்லையும் கூட குறையா இருக்கலாம். அது எல்லார் பேர்லயும் ஒரு குறை மாதிரி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில் 8 மணிக்கு 3 பேஷண்ட் அங்கே இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி சகோதரி உட்காந்துருக்காங்க, 2 பேர் மாத்திரை வரத்துக்கு வாங்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாமே திறந்துருக்கு. கிளினிக்ல டாக்டர் ரூம் திறந்துருக்கு, ட்ரக் அந்த பார்மசி திறந்துருக்கு, எல்லாமே திறந்துருக்கு. யார் உள்ள போனாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நானே ஒரு 15 நிமிஷம் சுற்றி எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்தாங்க, நான் இப்பதான் சார் டியூட்டிக்கு வரேன்ட்டு வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் வேலையில் இல்லாத 3 பேர்ல நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா டாக்டர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிற ஒரு விஷயமாவும் இருந்தாலும் கூட வேற வழி இல்லை, இதை வந்து முறைப்படுத்துறதுங்கிறது இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து பிஎம்ஓ நாங்கள் ஒரு மீட்டிங்ல இருந்தோம், நானும் செக்ரட்டரி டிபிஹெச் எல்லாம். அந்த பிஎம்ஓ வந்தார். யார் பேர்ல நடவடிக்கையோ அந்த பிஎம்ஓ வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு. என்னன்னா, 5 டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல 5 பேருமே நம்ம போஸ்டிங் போட்டுருக்கோம். அதாவது டாக்டர் இல்ல, பற்றாக்குறை, டாக்டர்கள் பற்றாக்குறைங்கிற நேரத்தில் அந்த மாதிரி இருந்தா கூட சரி பரவாயில்ல. நைட்டு டாக்டர் காலையில முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு வீட்டு போயிட்டு இருப்பாங்க, அடுத்த டாக்டர் 9 மணிக்கு வருவாங்க. இந்த கேப்ல இங்க இல்லாம இருந்ததுன்னு சொல்லலாம். 5 டாக்டருமே போஸ்டிங் போட்டு வச்சிருக்கிறோம். 5 நர்ஸுமே போஸ்டிங் போட்டு வச்சிருக்கு. 6 மெடிக்கல் அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் 6 பேருமே இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரும் அப்ப டியூட்டியில் இல்லை, வாட்ச்மேன் உள்பட. அப்போ இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதுங்கிறது அவசியமாயிருச்சு. அப்போ இந்த நம்முடைய டிபிஹெச்சும் கூட கொஞ்சம் அவரும் கூட வருத்தப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி தொடர்ச்சியா 1-2 இடத்துல நடக்குது. 2286 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, இல்லை எங்கேயாவது 1-2 இந்த மாதிரி தவறாயிடுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. இப்போ நடவடிக்கை எடுத்ததற்கு இன்னைக்கு அந்த பிஎம்ஓ கேட்டோம். பிஎம்ஓ அவராகவே வந்து ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றாரு. என்னன்னா, 3 டாக்டர் நாங்கள் வந்து ட்ரைனிங் அனுப்பிட்டோம். இப்போ அந்த டிஹெச்ஓ இங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 3 டாக்டரை 5 டாக்டர் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 3 பேரை ட்ரைனிங் ஒரே நேரத்தில் அனுப்புனீங்கன்னா அங்க எப்படி டாக்டர் இருப்பாங்க? நீங்க அதை பண்றப்ப ட்ரைனிங் முக்கியம், அதை விட முக்கியம் மக்களோட உடல் நலம் முக்கியம். மக்களை வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? 3 பேரை நம்ம அனுப்புறோமே, அப்ப இந்த 2 பேர் எப்படி 24 மணி நேரம் இந்த கிளினிக்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருப்பாங்கிற அந்த எண்ணம் ஒரு மேலதிகாரிக்கு வரணுமா இல்லையா? இப்போ 3 பேரை அனுப்புனது இப்போ டிஹெச்ஓ தப்பா? அப்ப டிஹெச்ஓ பேர்ல நடவடிக்கை எடுக்கணுமா? இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ரொம்ப ஆழமா கவனமா இது பார்க்க வேண்டிய ஒரு துறை. தயவு செஞ்சு இதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு சொல்றதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் தோழமையோடவே பழகி தோல்ல தட்டி கொடுத்தே வேலை வாங்குறேன். இந்த மாதிரி அதிரடியா ஏதாவது பண்ணும்போது என் மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருது. அதனால கொஞ்சம் வருத்தத்தோட தான் சொல்றேன், அதை கொஞ்சம் சரி பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.